வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 27 மற்றும் 28 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது எந்த மாநிலங்களில் பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் பி மற்றும் சி, அதாவது தமிழ்நாடு மற்றும் மேகாலயா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு தமிழ்நாடு மற்றும் மேகாலயா பகுதிகளில் பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்துறதுக்காக திட்டம் வகுத்திருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சங்கமிக்கிற பகுதிகளை இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஜாகிரஃபியில் படிச்சிருப்போம், கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சங்கமிக்கிற இடம் வந்து நீலகிரி அப்படின்னு படித்திருப்போம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது சத்தியமங்கலம் இருக்குல்ல, அங்கே இவங்க இதை பண்ணுறாங்க. அப்போ இதை, அதாவது இந்த பல்லுயிர் மேம்பாடு இருக்குல்ல, அதை பண்ணுற அமைப்பு இதெல்லாம் அப்படின்னா மத்திய அரசு, அப்புறம் உலகளாவிய சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம். இதை வந்து 5 ஆண்டுகள் 2025 2030 இந்த காலகட்டத்தில் பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்திற்காக ரூபாய் 46 கோடி நிதி ஒதுக்கீடும் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, நுப்ரா, ஷாம், சாங்தாங், சான்ஸ்கர் மற்றும் டிராஸ் ஆகியவை எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தின் புது மாவட்டங்கள்? இதற்கான ஆன்சர் லடாக். லடாக்கில் பார்த்திங்க அப்படின்னா புதிதாக 5 மாவட்டங்களை சேர்த்துருக்காங்க. அப்போ இதோட இந்த 5ஓட சேர்த்து பார்த்திங்கன்னா தற்போது லடாக்கில் இருக்கிற மாவட்டங்களுடைய எண்ணிக்கை 7ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கு. லடாக்கில் இதுவரைக்கும் 2 மாவட்டங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஒன்று வந்து லடாக்குடைய தலைநகரான லே, இன்னொன்று கார்கில். இந்த 2மே இப்போ லடாக் பற்றி பார்த்திங்கன்னா இந்தியாவில் பரப்பளவில் மிகப்பெரிய யூனியன் பிரதேசமாக இருக்கிறது லடாக்காக தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் லடாக் வந்து முதல்ல ஜம்மு காஷ்மீரில் தான் சேர்ந்துருந்தது. ஆனால் லடாக் வந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து எப்போ பிரிஞ்சிச்சு அப்படின்னா 2019 அக்டோபர் 31 அன்னைக்கு தான் பிரிந்தது. இப்போ லடாக் அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம். அதே மாதிரி அங்கே சட்டப்பேரவை இல்லாத யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறனால லடாக்குக்கு முதல்வர் கிடையாது. லடாக்குடைய ஆளுநர் யார் அப்படின்னா வினய்குமார் சக்சேனா அப்படிங்கிறவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதற்கான புதிய டெஸ்ட் சீரிஸ் பார்த்திங்கன்னா வர மே 2 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ரெஜிஸ்டர் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச்மே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மன் கி பாத், அதாவது மனதின் குரல் நிகழ்ச்சி. அதாவது மனதின் குரல் நிகழ்ச்சி அப்படின்னா என்னென்னா, பிரதமர் மோடி நாட்டு மக்கள்கிட்ட உரையாற்ற நிகழ்ச்சி தான் இது. ஒவ்வொரு மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம பிரதமர் மோடி இதை பண்ணுவார். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை இப்போ வந்தது. அதில் பிரதமர் மோடி இந்த மன் கி பாத் நிகழ்ச்சியில் என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். முதல்ல அவர் என்ன தெரிவித்திருக்காருன்னா, காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காரு. 2025-26 நிதியாண்டில் இந்தியாவில் 6 ஜிகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி திறனை கூடுதலாக நம்ம இணைத்திருக்கோம் இந்தியாவில். இது ஒரு புதிய சாதனை அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அப்போது இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முழு காற்றாலை மின் உற்பத்தி திறன் வந்து 56 ஜிகாவாட்டாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி உலக அளவில் பார்த்திங்கன்னா காற்றாலை உற்பத்தி திறனில் இந்தியா 4வது இடத்துல இருக்குது அப்படின்னு பிரதமர் தெரிவித்திருக்காரு. அடுத்தது, கல்பாக்கத்தில் இருக்கிற இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் இதோடைய வேக ஈநுலை பற்றி அவர் பேசியிருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். இந்த வேக ஈநுலை இது வந்து முதலாவது அணுப்பிளவு செயல்பாட்டு நிலையை எட்டியிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு அணு உலை முதல் முறையாக அணுக்கருவு தொடர் வினையை தானாகவே வெற்றிகரமாக இது எட்டியிருக்கு. அதில் என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாக ஒரு அணு உலை எப்படி செயல்படும் அப்படின்னா, ஒரு அணு இருக்கும், அது வந்து பிளப்போம். அந்த அணு பிளக்கும்போது அதிலிருந்து சில நியூட்ரான்கள் வெளியே வரும். அந்த நியூட்ரான்கள் மறுபடியும் அந்த அணுவை தாக்கி மறுபடியும் அது பிளந்து அந்த மாதிரி உருவாகிட்டே இருக்கும். இதனால் அதிகமான வெப்பம் உருவாகும். இந்த வெப்பத்தின் மூலமாக நம்ம வந்து மின்சாரம் தயாரிப்போம். இப்போ இதில் என்ன சிறப்பு அப்படின்னா,
தானாகவே இந்த அடுத்தடுத்த ஸ்டேஜை வந்து பண்ணுற கெப்பாசிட்டி இது வந்து அடைந்திருக்கு. நம்ம எந்த ஒரு ஊக்குவிக்கவும் பண்ணாமல் தானாகவே இது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இது வந்து அடைந்திருக்கு. இதனால் குறைந்த எரிபொருள்லேயே அதிகமான எனர்ஜியை உருவாக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த அணு உலை முற்றிலுமே உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் மூலமாக கட்டப்பட்டிருக்கு. அடுத்தது, தற்போது எந்த உயர்நீதிமன்றத்தில் முதல் பெண் தலைமை நீதிபதியாக லிசா கில் பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஆந்திராவுடைய உயர்நீதிமன்றத்திற்கு முதல் முறையாக ஒரு பெண் தலைமை நீதிபதி கிடைத்திருக்காங்க. அவங்களுடைய பேர் லிசா கில். பொதுவாக உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளை நியமனம் பண்ணுறது யார் அப்படின்னா, அது குடியரசுத் தலைவர். பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது அந்த மாநிலத்துடைய ஆளுநர். இப்போ பார்த்தீங்கன்னா, இவங்களை பதவி பிரமாணம் பண்ணி வைத்தது அந்த மாநிலத்துடைய ஆளுநரான அப்துல் நசீர் அப்படிங்கிறவர் தான். இப்போ நம்ம இந்திய உச்சநீதிமன்றத்துடைய முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னா ஃபாத்திமா பிவி அப்படிங்கிறவங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, தற்போது காலமான ரகு ராய் எந்த தொழிலுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் புகைப்பட கலைஞர். இவர் ஒரு சிறந்த புகைப்பட கலைஞர். இந்த பிக்சரில் பார்க்குற படங்கள் எல்லாமே இவர் எடுத்த புகைப்படங்கள் தான். இவர் இப்போ மரணம் அடைந்துட்டார். தன்னுடைய 83வது வயதில் மரணம் அடைந்திருக்காரு. அப்போ இந்தியாவுடைய புகழ்பெற்ற புகைப்பட கலைஞரான ரகுராய் இவர் வந்து மரணம் அடைந்திருக்காரு. இவர் 1942 ஆண்டு மேற்கு பஞ்சாபில் பிறந்தார். இந்த மேற்கு பஞ்சாப் அப்படிங்கிறது இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. 1972 ஆண்டு வங்கதேச அகதி பிரச்சனைகளை படம் பிடித்து இவர் காட்டியிருந்தார். அப்புறம் 1984 ஆண்டு போபால் விஷவாயு பாதிப்பு இதை பற்றியுமே படம் பிடித்து காட்டியிருக்காரு. இவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது, வீடுகளில் பயன்படுத்தப்படும் 20 லிட்டர் குடிநீர் கேன்கள் எத்தனை முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது? இதற்கான ஆன்சர் 30. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் இந்த 20 லிட்டர் பிளாஸ்டிக் குடிநீர் கேன்கள் வந்து பயன்படுத்துகிறோம். இது 30 முறைக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெரிவித்திருக்காங்க. அவ்வாறு பயன்படுத்தினான்னா அதை நம்மக்கிட்ட யார் விற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரூபாய் 5000 அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. கூடவே அவங்க மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்காங்க. இதெல்லாம் தெரிவித்தது யார் அப்படின்னா உணவு பாதுகாப்புத்துறை தான் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அடுத்தது, ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ISSF அமைப்பு உலக அளவில் ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி வந்து நடத்தியிருந்தாங்க. எங்கே நடத்தியிருந்தாங்க அப்படின்னா எகிப்துடைய தலைநகரான கெய்ரோவில் தான் நடத்தியிருந்தாங்க. இதில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது இந்தியா. இந்தியா வந்து 16 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்கோம். இதில் 5 தங்கம், 6 வெள்ளி மற்றும் 5 வெண்கலம் அடக்கம். 2வது இடம் பெற்றது வந்து ரஷ்யா, 3ஆம் இடம் பெற்றது பிரான்ஸ். அடுத்தது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையில் இப்போது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகிருக்கு, கையொப்பம் போட்டிருக்காங்க. நம்ம இந்திய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் மற்றும் நியூசிலாந்து வர்த்தகத்துறை அமைச்சருக்கு இடையில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் இந்தியாவில் 100% ஏற்றுமதிகளுக்கு நியூசிலாந்து முழுமையாக வரியை ரத்து செய்யும். அதே மாதிரி நியூசிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுற 95% பொருட்களுக்கு வரி விலக்கு வழங்கப்படும் அப்படின்னு நம்ம இந்த ஒப்பந்தத்தில் தெரிவித்திருக்கோம். அடுத்தது, அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கிற இருதரப்பு வர்த்தகத்தை ரூபாய் 47,000 கோடி மதிப்புக்கு இரட்டிப்பாக்கணும் அப்படின்னும் இந்த ஒப்பந்தத்தில் போட்டிருக்காங்க. அடுத்தது, அடுத்த 15 ஆண்டுகளில் இந்தியாவில் ரூபாய் 1.9 லட்சம் கோடி முதலீடு செய்ய நியூசிலாந்து உறுதி தெரிவித்திருக்காங்க. நியூசிலாந்துடைய பிரதமர் கிறிஸ்டோஃபர் லக்சன் அப்படிங்கிறவர். அடுத்தது, ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து 7 மாநிலங்களவை உறுப்பினர்கள் ராஜ்யசபா MP இவங்க பதவி விலகியிருக்காங்க. பதவி விலகல்ல, அவங்க ஜஸ்ட் விலகியிருக்காங்க. விலகி பாஜகவில் இணைந்திருக்காங்க. அப்போது ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து 7 ராஜ்யசபா MP ஆம் ஆத்மியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்திருக்காங்க. இதை வந்து குடியரசு துணைத் தலைவரான CB ராதாகிருஷ்ணன் வந்து அங்கீகரித்திருக்காரு. அவங்க இப்போது பாஜக எம்பிக்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் நம்ம இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணோம். என்னென்னா, ஆன்டி டிஃபெக்ஷன் லா 52வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க. இதை இப்போ வந்து 10வது அட்டவணையிலேயே சேர்த்துருக்காங்க. 1985 ஆண்டு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் இப்போ ஒரு கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அல்லது சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவங்க இன்னொரு கட்சிக்கு மாறுறாங்க அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இப்போ ஆம் ஆத்மி கட்சி என்ன தெரிவிக்கிறாங்க, நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போவோம் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க.
ஓகே, நம்ம பார்க்கலாம் இனி எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. அடுத்து முக்கிய தினங்கள் பற்றி பார்க்கலாம். பணியிடங்களில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்திற்கான சர்வதேச தினம், இது ஏப்ரல் 28ஆம் தேதி. இது எதற்காக அப்படின்னா, இப்போது சிலரெல்லாம் ரொம்ப ஆபத்தான பணிகள் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கூட எந்த ஒரு பணி பண்ணாலும் அந்த பணியில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து பாதுகாப்புக்கு தான் கொடுக்கணும். அப்போ அந்த பாதுகாப்பாக அந்த பணியை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தினம் தான் இந்த ஒரு தினம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சிறந்த மனநல மற்றும் சமூக பணிச்சூழலை உருவாக்குவோம் அப்படிங்கிறது தான். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது எந்த மாநிலங்களில் பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் பி மற்றும் சி, அதாவது தமிழ்நாடு மற்றும் மேகாலயா. அடுத்தது நுப்ரா, ஷாம், சாங்தாங், சான்ஸ்கர் மற்றும் டிராஸ் ஆகியவை எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தின் புது மாவட்டங்கள்? இதற்கான ஆன்சர் லடாக். அடுத்தது காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்தது தற்போது எந்த உயர்நீதிமன்றத்தில் முதல் பெண் தலைமை நீதிபதியாக லிசா கில் பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றம். அடுத்தது தற்போது காலமான ரகு ராய் எந்த தொழிலுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் புகைப்பட கலைஞர். அடுத்தது வீடுகளில் பயன்படுத்தப்படும் 20 லிட்டர் குடிநீர் கேன்கள் எத்தனை முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது? இதற்கான ஆன்சர் 30 முறை. அடுத்தது ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் பற்றி பார்க்கலாம். அகில இந்திய குடிமைப் பணிகளை உருவாக்குவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரம் பற்றி விவாதிக்கும் அரசமைப்பு பிரிவு எது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஆர்டிக்கல் 312. இது நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி, நாடாளுமன்றத்தின் 2 கூட்டத்தொடர்களுக்கு இடையே அதிகபட்ச கால அளவு எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ 3 மாதங்கள், ஆப்ஷன் பி 4 மாதங்கள், ஆப்ஷன் சி 6 மாதங்கள், ஆப்ஷன் டி 9 மாதங்கள். ஓகே, இதில் நீங்கள் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.